தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். சிறப்பு கருத்து பகிர்வு நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் மதிப்புக்குரிய திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்கள், தமிழாசிரியர் திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்கள். வணக்கம் திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்களே. வணக்கம். ஆமாம், வணக்கம். நல்லது, உங்களை இந்த காற்றலையிலே சந்திப்பது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது. பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களுடைய துணைவியார் பல ஆண்டுகளாக இந்த தமிழ் மொழி வளர்ச்சியிலே தமிழோடு ஒன்றிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே குறுங்களேன், உங்களை பற்றி ஒரு குறுகிய அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். அன்று டைம் எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை கூறலாம் என இருக்கின்றேன். இது கல்வியோடு தொடர்புடையதாக கூற வேண்டும் என்பதால் என்னோட கல்வி தகமை என்று கூறும்போது, இலங்கையில் பேராதன பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு கலை பட்டத்தை பெற்றுக்கொண்டு இங்கிலாந்தில் ஷெஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் நூலகவியல் துறையில் முதுகலை மாணி பட்டத்தையும் பெற்றுள்ளேன். இதனைத் தொடர்ந்து நான் இலங்கையில் கொழும்பில் வித்யோதய பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் முதுநிலை உதவி நூலகராக பணியாற்றினேன். இதனைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் நாம் கனடாவிற்கு புலம்பெயர்ந்த பின்னர் கடந்த 20 ஆண்டுகளாக டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபையில் நான் நடத்தப்படுகின்ற தமிழ் மொழி வகுப்புகளில் கல்வி கற்பித்து வந்துள்ளேன். ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. தாயகத்தில் இருந்த காலத்திலே தமிழ் வளர்ச்சியிலே உங்களுடைய முக்கிய பணிகளை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து புலம்பெயர்ந்து கனடிய மண்ணிலே உங்களுடைய சேவைகள், உங்களுடைய பணிகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய மாதம் ஒரு தமிழர்கள் மரபு மாதமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவற்றை அந்த வகையில் உங்களுடைய பார்வையில் இந்த தமிழ் மரபு திங்களை பற்றி என்ன கருத்து பகிர இருக்கிறீர்கள்? தமிழ் மரபு திங்களை முதலில் கனேடிய அரசு, இந்த நாடு ஒரு பல்லின பண்பாட்டு நாடு. கனேடிய அரசு ஒவ்வொரு இனத்தவருக்கும் தங்களது மொழியையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாப்பதற்குரிய உரிமைகளை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் எமது அரசியல் பிரமுகர்கள் பலரின் முயற்சியினால் கனேடிய அரசினால் இந்த தை மாதத்தை மரபு திங்கள் மாதமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த மரபு திங்கள் மாதத்தை நாங்கள் கொண்டாடுவதற்குரிய முக்கிய காரணம் எமது இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எமது பண்பாட்டை அறிமுகம் செய்து அதை நிலவரச் செய்ய வேண்டும். அதன் மூலம் நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். அந்த வகையில் பார்ப்போமேயானால், ஆரம்ப காலத்தில் பாடசாலைகளிலும் தொடக்கத்தில் பாடசாலைகளிலும் தமிழ் சார்ந்த மந்தங்களிலும் இந்த மரபு திங்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மரபு திங்கள் கொண்டாடப்படுவதன் முக்கிய நோக்கம் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இந்த தமிழ் எமது பண்பாட்டு விழுமியங்கள் என்று கூறும்போது எமது உணவு, உடை, கலை இவற்றையெல்லாம் எமது இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் பாடசாலைகளில் நான் கற்பிக்கும் போது சரி, நான் நூல்களை பாடசாலைக்குரிய பாடசாலை சபையினால் பணிக்கப்பட்டு பல நூல்களையும் எழுதியிருக்கின்றேன். அவற்றில் கூட நாங்கள் எங்களது கலை பண்பாட்டுகளை சார்ந்த விடயங்களை அறிமுகம் செய்திருந்தாலும் கற்பித்திருந்தாலும் மாணவர்களுக்கு இவற்றை நாங்கள் ஒரு செயல்முறை மூலம் காட்டும் போது அவை மாணவர்களுடைய மனதில் இலகுவில் பதிந்து விடுகின்றன. எனவே இந்த மரபு திங்களை கொண்டாடுவதன் முக்கியமான நோக்கமே இதனை நாங்கள் மாணவர்களுக்கு பதிய செய்ய வேண்டும், அவர்களுடைய மனதில் அது நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதே ஆகும். உதாரணமாக நாங்கள் ஒன்றை கூறலாம்.
இந்த தைப்பொங்கலை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் மாணவர்களுக்கு வகுப்புகளில் படிப்பிக்கின்றோம். ஈழத்திருநாட்டில் நாங்கள் ஆனை வைத்து வெளியில வைத்து பொங்கி சூரியனுக்கு படைத்து கும்பிட்டோம். அது எல்லாம் இங்கு நாங்கள் இந்த மரபு திங்கள் நிகழ்ச்சிகளை பாடசாலைகளில் நாங்கள் கொண்டாடும் போது மாணவர்களை கொண்டே அவர்களை கொண்டே மேடைகளில் அவற்றை ஒருங்கமைத்து அதில் நாங்கள் செய்து காட்டும் போது அவர்கள் அதை எளிதில் விளங்கிக் கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதே போல இந்த கலைகள் என்று சொல்லும் போது நமது பாரம்பரிய கலைகள், இந்த கோலாட்டம், கும்மி, காவடி, கரகாட்டம் என்று சொல்லப்படுகிறது, நல்ல வில்லுப்பாட்டு, நாடகங்கள், கூத்து, இவை எல்லாமே மாணவர்களை கொண்டே அவர்களுக்கு அதை நாங்கள் பயிற்றுவித்து செய்யும் போது மாணவர்கள் அதை புரிந்து கொண்டு நமது பண்பாட்டை உணர்ந்து கொள்கிறார்கள். இத்தகைய நிகழ்வுகளுக்கு அவர்கள் வரும்போது நமது பண்பாட்டு உடைகளிலேயே வருமாறு ஆசிரியர்களாகிய நாங்கள் பணித்து அதன்படி அவர்கள் வருவதை காண்கின்றோம். இதில் பெற்றோருடைய பங்களிப்பும் முக்கியமாக அமைகின்றது. மாணவர்களை அதற்குரிய வகையில் தயார் செய்வதும், இது எங்களது பண்பாட்டு பாரம்பரிய உணவுகளை தயாரித்து கொண்டு வந்து அங்கே எல்லோருக்கும் வைத்து பகிர்ந்து கொள்வதும், இவை எல்லாத்தையும் எடுத்து காட்டுவதற்கு இந்த மரபு திங்கள் ஒரு ஊந்துகோலாக வழிகாட்டியாக அமைவதனால் இந்த மரபு திங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வாக எமது பண்பாட்டில் எமது வாழ்க்கையில் இடம்பெறுகிறது. இந்த தை மாதத்தின் முக்கியத்துவம் அது என்றே கூற வேண்டும். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. தமிழர்கள் பெருமளவாக தாயகம் தவிர்ந்த அனைத்து மற்றிய நாடாக கனடா மண்ணிலே பெருமளவாக தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள். அந்த வகையிலே தமிழ் மொழி, தமிழர் மரபு திங்கள் அந்த நாளை, அந்த மாதத்தினை இந்த கனடிய அரசாங்கம் அதற்கான ஒழுங்கமைப்புகளை செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதி உயர் மரியாதை கொடுத்து அவர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை வளர்ப்பதற்கான வழிவகைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மிகவும் ஒரு சிறப்பானதாக அமைந்து கொள்கிறது. அதனை போன்று உங்களை போன்ற தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் வளர்ச்சியிலே மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு பங்காற்றுகின்ற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முற்போக்கு நகர்வாளர்கள் மூலமாக இந்த ஒழுங்கமைப்புகள் இந்த தொடர்ச்சியாக அவற்றை சிறப்பான முறையிலே செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையில் சொல்லுங்களேன், நீங்கள் இந்த கனடிய மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக கனடிய பாடத்திட்டத்துக்கு அமைய பல நூல்களை எழுதியதாக அறிந்திருக்கின்றோம். அவற்றினை பற்றி இந்த வழியிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஆமாம், எனது பாடசாலை சபையில் நான் நடத்தப்படுகின்ற தமிழ் வகுப்புகளில் நான் கற்பித்து வரும்போது இடையில் எனக்கு ஒரு 2 ஆண்டுகள் இந்த பாடவிதான சபையில பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டது. நிர்பந்தம் இல்லாத ஒரு பணியாகவே என்ன பதித்தார்கள், அதில் சேர்ந்து கொள்ளுமாறு வகுப்புகளில் படிப்பிப்பதை விட்டு அந்த தொழிலில் அந்த பணியை நான் செய்ய வேண்டி இருந்தது. இதனால் பாடசாலை சபை எனக்கு தரம் 3 6 வரைக்குமான பாட நூல்களை எழுதும்படி பணித்தனர். அதனை நான் திறம்பட செய்து முடித்து அது மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் முக்கியமாக பெற்றோர்களாலும் மிகவும் வரவேற்கப்பட்டது. இன்றும் அந்த நூல்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களோடு வேறு நூல்கள் வந்தாலும் நான் எழுதி கொடுத்த தயாரித்த அந்த நூல்கள் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை பார்க்க போது எனது மாணவர்களுக்கு கற்பித்த அந்த பட்டறிவை கொண்டு எனக்கு அந்த ஆரம்ப நிலைக்கும் என்ன தமிழை முதல் மொழியாக ஆரம்பத்திலிருந்து பயில்கின்ற மாணவர்களுக்கு ஏற்றதாக நூலை தயாரிக்க வேண்டும் என்று தமிழ் ஆரம்ப நிலை, தமிழ் வழி பயில்தல் ஆரம்ப நிலை, தரம் 1, 2 அவற்றிற்கான நூல்களையும் நான் தனிப்பட்ட முறையில் எழுதி வெளியிட்டுள்ளேன். அவைக்கும் மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டது. எனக்கு அது மிகவும் நிறைவாக இருந்தது. நான் தமிழ் மொழியை சிறப்பு பட்டமாக பெற்றவள். அந்த வகையிலும் எனது கணவரோடு சேர்ந்து இந்த தமிழ் மொழி நிகழ்வுகளில் நான் பங்கு பெற்றதனாலும் ஈடுபடுவதனாலும் எமது மொழியை இந்த நாட்டிலும் நாங்கள் நிலவரச் செய்ய வேண்டும், எமது பிள்ளைகளை பின்பற்றி தமிழர்களாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நூல்களை நான் தயாரித்து அளித்துள்ளேன். அதில் நான் மன நிறைவும் கண்டுள்ளேன் என்று வரையும். ஆமாம், கூடுதலாக நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலேயும் பல நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதே வேளையிலே எங்களுடைய இந்த பாடசாலை கல்வி சபை வேண்டுகோளுக்கு இணங்கவும் அதற்கான பாடத்திட்டத்துக்கு அமைய நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். உண்மையிலே மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய மொழி பரிமாறப்பட வேண்டும், அடுத்த சந்தையினருக்கு பரிமாறப்பட்டு அந்த மொழி காப்பாற்றப்பட வேண்டும். உலகிலே முதல் மொழி எங்கள் மொழி, எங்கள் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி. அந்த மொழி பாதுகாப்பதிலே நிச்சயமாக எங்களுடைய
எங்களுடைய கடமையும் உரிமையும் அதில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய பங்களிப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது, பெருமை அடைகின்றது. எங்களுடைய காற்றலைகள், எங்களுடைய மக்கள் பெருமை அடைகின்றோம். அதே வழியிலே நீங்கள் பல எங்களுடைய இங்கே பயில்கின்ற மாணவர்களுடைய சிறப்பான பேச்சு போட்டிகள், அவர்களுடைய தமிழ் மொழி திறன் சம்பந்தமான விடயங்களிலே நீங்கள் நடுவர்களாக பணியாற்றி இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகள், அந்த உணர்வுகள் சம்பந்தமான சிறப்பு உங்களுடைய மனத்திலே பதிந்திருக்கின்ற அந்த பதிவுகளை கூறுங்களேன். எங்களுடைய மாணவர்களுடைய திறமைகள் எப்படி இருக்கின்றது, எங்களுடைய மொழி வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைந்து கொண்டிருக்கின்றது, எப்படி அமைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நல்லொரு கேள்வி நீங்கள் கேட்டிருப்பது. இங்குள்ள மாணவர்களை நாங்கள் இந்த பேச்சு போட்டிகளுக்கு பார்ப்போமானால், நடுவர்களாக பங்கு பெற்றிய போது நான் அவதானித்த ஒன்று, பெற்றோர்கள் நம் கடும் முயற்சி எடுத்து, இங்கு பெற்றோர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். நாங்கள் பிள்ளைகளை போட்டிகளுக்கு அனுப்பும் போது அவற்றை மிகவும் அவதானமாக அவர்களை பயிற்றுவித்து அனுப்புகிறார்கள். மாணவர்களும் சரியான முறையில் அவற்றை கொண்டு வந்து ஒப்புவித்து அவர்களுக்கு பயிற்சிகளை தட்டிக் கொள்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அவர்களை யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்ற ஒரு சிக்கலான சந்தர்ப்பங்கள் கூட நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் நடுவர்களாக பங்கு பற்றிய போது. இந்த வகையில் இந்த மாணவர்களை, பிள்ளைகளை தமிழ் மொழியை கற்க வேண்டும், நமது பிள்ளைகள் இங்கே நல்ல நிலையில் வாழ வேண்டும், தமிழர்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வுகளோடு பெற்றோர்கள் முயன்றிருக்கிறார்கள். பிள்ளைகளும் அவற்றில் ஆர்வத்தோடு பங்கு பெற்றி இன்றைக்கும் தமிழ் மேடைகளிலே சிறந்த முறையில் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக பல மாணவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். எங்களோட மொழியில சில அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதில் மாணவர்கள் சில தவறுகளை விடுவதை நாங்கள் வகுப்புகளிலும் காண்கின்றோம். இப்படியான மேடைகளிலும் அவதானித்துள்ளோம். அவற்றை நாங்கள் அப்போதே நாங்கள் சுட்டி காட்டி இவற்றை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், இதவாறு செய்ய வேண்டும் என்று அவர்களை வழிப்படுத்தியும் கொடுக்கின்றோம். இங்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த டிஇடி தொலைக்காட்சியினரால் 10 வருடங்கள் இருக்கும் என்ற நேரத்தால அந்த தமிழினி வெல்லும் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். அதில் தொடர்ச்சியாக நான் நடுவராக பங்கு பெற்றுள்ளேன். பல்வேறு வகையான தமிழ் சார்ந்து பல பேச்சு போட்டி, நடனம், நாடகம் என்று பல நிகழ்ச்சிகளை தனிப்பட்ட முறையிலும் இருவர் சேர்ந்தும் அவர்கள் பங்கு பெற்று செய்த போது இந்த மாணவர்களுடைய திறமைகளை நாங்கள் அங்கு அவதானிக்க கூடியதாக இருந்து அது சிறப்பாக குறிப்பிட வேண்டியதும் எனக்கு அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மனதில் பதிந்துள்ளது. அந்த மாணவர்கள் சிறப்பாக அதில் பங்கு பெற்றி பரிசுகளும் பெற்றுக் கொண்டார்கள். இதுவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால், எங்களது மாணவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். குறை சொல்லி மாணவர்களை தட்டி கழித்தால் மாணவர்கள் தமிழ் மொழியை கற்கவும் மாட்டார்கள். எமது பண்பாட்டையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மாணவர்களுக்கு வராது. எனவே நான் ஆசிரியர் என்ற வகையில மாணவர்களை பற்றியே குறிப்பிடுகின்றேன். பெற்றோரும் அதை பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். நாங்களும் ஆசிரியர்களும் அவர்களை அதுக்கேற்ற வகையில் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நிலை தொடருமானால் மாணவர்கள் சிறந்த முறையில் கற்று தமிழ் மொழியை கற்றுக்கொள்வார்கள், முன்னேறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். உண்மையிலே எங்களுடைய மொழி நாங்கள் பயின்று கொண்டிருந்தாலும், எங்களுடைய குழந்தைகள் அவற்றை கல்வி அந்த மொழியினை கற்றுக்கொண்டிருந்தாலும், அந்த மொழியின் திறமைகளை வழிகாட்டக்கூடிய அந்த கள நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கமைக்க வேண்டும். அதற்காக பேச்சு போட்டிகள், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டிஇடி தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனிலே தொலைக்காட்சியிலே அந்த நிகழ்ச்சி, தமிழ் சம்பந்தமான நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக ஒழுங்கமைத்து இருப்பது கூட மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போலிலே எங்களுடைய கூடுதலாக எங்களுடைய டைம் எஃப்எம் ஆற்றலைகள், பல வானொலிகள், தமிழ் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி, சிறுவர்கள் நிகழ்ச்சி, அதன் மூலமாக மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பங்கு பெற்றி தமிழிலே ஆர்வத்தை உட்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஊடகங்களும் செயற்பாடும் இருந்து கொண்டிருப்பது எதிர்கால சந்தையினர் அவற்றிலே ஒரு உயர்வான பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழிவகைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே நீங்கள் கூடுதலாக இந்த கனடிய மண் தவிர்ந்த மற்ற புலம்பெயர்ந்த நாடுகளுக்கும் சென்று இந்த தமிழ் மொழி வளர்ச்சி பணியிலே உங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பல முறை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கிறீர்கள், பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருக்கிறீர்கள். அந்த சிறப்பான உணர்வுகளை, அந்த சிறப்பான அனுபவ கருத்துக்களை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம்,
நான் 2017ஆம் ஆண்டில் இங்கிலாந்து லிவர்பூரில் நடைபெற்ற ஒரு திருக்குறள் மகாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு கட்டுரையும் சமர்ப்பித்தேன். அந்த கட்டுரைக்கு சிறந்த முறையில் வரவேற்பு ஏற்பட்டது. பெருந்தொகையான மக்கள் வந்திருந்தனர். உண்மையில் அங்கு போன போது அங்கு வந்த மக்களும் கூட தமிழ் மொழியில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்திருந்தார்கள். அங்கு பார்வையாளராக வந்திருந்தவர்கள் எல்லோரும். அதே போல பிரான்ஸ் நாட்டில் இப்ப போன போது 2019ஆம் ஆண்டில தமிழ் அகராதி கலை பற்றிய ஒரு கருத்தரங்கு, ஒரு மகாநாடு நடந்திருந்தது. அதிலும் சிறப்பாக பங்கு பெற்றி நான் ஒரு அகராதி பற்றிய ஒரு கட்டுரையை சமர்ப்பித்திருந்தேன். அங்கும் பல இலங்கையிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் பிரமுகர்கள் வந்து அந்த விழாக்களில் கலந்து கொண்டதே காணக்கூடியதாக இருந்தது. இவற்றிலிருந்து ஒன்று நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். கனடாவில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் எமது மொழியை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இனத்தவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாகவே இருந்தது இந்த நாடுகளுக்கு போன போது. இறுதியாக 2020ஆம் ஆண்டில் கடைசியாக எங்களுடைய பயணமும் அதுதான். இந்தியாவில் நடைபெற்ற குரல் மேலை சங்கத்தினால் நடத்தப்பட்ட திருக்குறள் மகாநாட்டிற்கு சென்று அங்கும் ஒரு கட்டுரையை வாசித்தேன். நான் கட்டுரை வாசித்த போது அதில் கூடுதலாக பங்கு பெற்றியவர்கள் அது ஒரு பாடசாலையில் நடைபெற்றது. அந்த பாடசாலை மாணவர்களே பெருந்தொகையாக இருந்தனர். அதை பார்க்கும் போதே மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவர்களுக்கும் அந்த குரல்கள் எல்லாம் தமிழ் மொழியை அவர்கள் இந்தியாவில் இன்றைக்கு அவர்களுக்கு தமிழ் மொழியை பரிச்சயம் இருக்கும். நல்ல வகையில் அதையும் செய்யக்கூடியதாக இருந்து இவ்வாறு நாங்கள் எங்கு சென்றாலும் இதை தவிர இந்த பெட்னா மாநாடுகளுக்கு சென்று பார்த்திருக்கேன். அங்க மாணவர்களை கொண்டு வந்து வேறு தமிழ் சங்கங்களே கொண்டு வந்து மாணவர்களை மேடியேற்றி நிகழ்ச்சிகளை கொடுக்கின்றார்கள். முக்கியமாக அமெரிக்காவிலே சிகாகோ, கலிபோர்னியாவில் நடைபெற்ற மாநாடுகளுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அவற்றில் இந்த மாணவர்கள் பங்கேற்க பார்க்கும்போது நிச்சயம் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் நிலைநிறுத்தி இருக்கும் நாங்கள் இந்த நாடுகளில் புலம்பெயர்ந்த நாடுகள் என்ற ஒரு நம்பிக்கையை மனதிற்கு தரக்கூடியதாக இருந்தது. ஆமாம், நல்லது. உண்மையிலே கூடுதலாக நீங்கள் புலம்பெயர்ந்த தாயகத்திலே இருந்த காலங்களிலும் சரி, புலம்பெயர்ந்து கனடிய மண்ணிலே இருந்த காலங்களிலும் சரி, அதனை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கும் பயணம் செய்து அங்கும் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடுகளிலே கலந்து தமிழ் மொழியின் வளர்ச்சி பணியிலே மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த விடயத்தை நாங்கள் கூற வேண்டுமென்றால் உண்மையிலே அந்த நேசிப்பண்டது தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற நேசிப்பிலே கூட உங்களுடைய சொந்த செலவிலேயே நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று இந்த ஆராய்ச்சி மகாநாட்டிலே கலந்து கொண்டதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே அதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அந்த மொழியின் மீது பற்று, அந்த மொழி வாழ வேண்டும், மொழி பரிமாறப்பட வேண்டும், அடுத்த சந்தையினர் அந்த மொழியினை சிறப்பாக உரையாட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு உங்களுடைய செயலாற்றல் பல ஆண்டுகளாக நடந்து செல்கின்றது. அந்த வகையிலே உங்களை இந்த காற்றலையில் முதல் முறையை சந்திக்கும் பொழுது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது, ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே வேறு ஏதாவது கருத்துக்களை நீங்கள் இந்த வழியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமாம், இறுதியாக ஒரு விடயத்தை கூறலாம் என நம்புகிறேன். இந்த தமிழ் மரபு திங்களின் முக்கியமான நோக்கமாக நான் சொன்ன பண்பாடு என்பது, இந்த பண்பாடு முக்கியம். ஒரு இனத்தின் பண்பாடு அழிந்து விடுமையான மொழியும் பண்பாடும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, தாயும் பிள்ளையும் போல. அவற்றில் ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்தாலும் அந்த இனம் அடையாளத்தை நிலைநாட்ட முடியாது. எனவே இங்கு நான் கூறக்கூடியது, எமது பெற்றோர் நாங்கள் எங்களை விட இருக்கிற சிறிய பிள்ளைகள், இந்த இளம் பெற்றோர் தாங்கள் தமிழ், பல இடங்களில் நான் தமிழ் மொழி வகுப்புகளிலே அவதானத்தொரு விடயம் கூற வேண்டும். ஒரு தாய் சொன்னால், நான் தமிழே படிக்கவில்லை டீச்சர், ஆனால் இந்த பிள்ளைக்கு தமிழை கற்பிக்க வேண்டும், எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை என்று மனவேதனையோடு கூறி தன் மகனுக்கு தமிழை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படியாக பெற்றோர்களுக்கு கூட இப்போது ஆர்வம் இருக்கின்றது தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்று. எனவே இந்த நிலையில் இந்த தமிழ் மரபு திங்கள் சம்பந்தமாக நீங்கள் நடத்துகிற இந்த நிகழ்வில் என்னால் நான் கூறக்கூடியது என்னவென்றால், எமது பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியோடு தமிழ் பண்பாட்டையும் புலப்படுத்தி அறியப்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் இதை மறக்காமல் இருந்து தாங்களும் எதிர்வருகிற சந்ததியினருக்கும் இதனை எடுத்து சென்று
தமிழர் என்ற அடையாளத்தோடு இது ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே, அதுவும் பல்லின பண்பாட்டு நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலகுவிலேயே அவர்கள் மற்ற பண்பாடுகளோடு ஒன்றுணையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த பெரிய நீட்டோட்டத்தோடு அவர்கள் கலந்தாலும் எமது பண்பாட்டை விட்டுவிடக்கூடாது. எமது பண்பாட்டையும் மொழியையும் மறக்காமல் அவற்றை பின்பற்றி எங்கிருந்தாலும் நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு வாழ வேண்டும், எமது பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் என்று கூட கூற வேண்டும் என்று கூறுவதில் நான் மனநிறைவடைகின்றேன். மேலே பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய கல்விமான்கள், அவர்களுடைய வழிகாட்டல்கள், அதன் மூலமாகத்தான் இந்த மரபு திங்கள் இந்த மாதத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அது கூட எங்களுடைய அர்ப்பணிப்பாளர்களுடைய ஒரு வெற்றியும் அவர்களுடைய கடும் முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அதே போலிலே எங்களுடைய மாணவர்கள் அதற்கான விடயங்களிலே கூடுதலாக கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ் மொழி பாடசாலைகள் மிகவும் அர்ப்பணிப்போடு ஆசிரியர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவற்றினை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. தாயகத்திலே பிறந்து வளர்க்கின்ற குழந்தைகளை போன்று புலம்பெயர்ந்த நாடுகளிலே பெரும்பாலான குழந்தைகள் அந்த அடிப்படையிலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு சிறப்பு. அதற்கெல்லாம் காரணம் உங்களை போன்ற முன்னகர்வாளர்களும் உங்களை போன்ற கல்விமான்களுடைய வழிகாட்டல் என்றே நாங்கள் இந்த வழியிலே கருதி கொள்ளலாம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியிலே மோன்ட்ரியல் மக்கள், டொரண்டோ மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதுக்கு ஒரு கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா? நான் இப்ப கூறியதைத்தான் திருப்பி மீண்டும் கூற வேண்டும். இப்ப கடந்த 2 ஆண்டுகளாக எங்களால் இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்ற இந்த கால நிலை காரணமாக, கொரோனா நோய் காரணமாக இந்த நிகழ்ச்சிகளை, இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகளை எங்களால் கொண்டு நடத்த முடியவில்லை. இணைய வழியாகவே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாடசாலை. அப்படி இருந்தும் வகுப்புகளில் பாடசாலையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் பெற்றோர் தமது பிள்ளைகளை இந்த கலை, நடனம், அந்த வகுப்புகளுக்கு அனுப்புவது போல தமிழ் மொழி வகுப்புகளுக்கும் கூடுதலாக அனுப்பி தமிழ் மொழியை முதல் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மொழி அறிவு இருக்க வேண்டும். மொழி அறிவோடு சேர்த்து நமது பண்பாட்டையும் அவர்களுக்கு புகட்டி அவர்களை சிறந்த பண்பான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நன்றி. நன்றிகள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எங்கள் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களுடைய துணைவியர் அதே போலிலே எப்பொழுதுமே அவருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பீர்கள், திரைமறைவிலே இருந்து. ஆனால் இன்று உங்களை நாங்கள் எங்களுடைய காற்றலிலே சந்திப்பது மிகவும் ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. எல்லாருக்கும் அவரே தான் வழிகாட்டி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.